தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. என்னாச்சு வெண்பா? ஒண்ணும் இல்லம்மா, எல்லாமே காலியா இருக்கு. சரி விடு வெண்பா, ஃப்ரூட் சாப்பிட்டு படுத்துக்கோ. காலையில அம்மா ஏதாவது செஞ்சு தரேன். அம்மாக்கு நிக்க முடியலம்மா. அம்மாவுக்கு நிக்க முடியலையா? நீ நின்னாலும் அங்க செய்யறதுக்கு ஒன்னும் இல்ல. தோசை மாவு கிடையாது, ரவை கிடையாது. வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிட்டோம்ல. அப்படின்னா அம்மா பொண்ணு இன்னைக்கு விரதமா? ஆக்சுவலி நாமளா இருந்தாதான் அதுக்கு பேரு விரதம். பசி இருந்தும் பசிக்கிற வயிறு இருந்தும் சாப்பாடு கிடைக்கலன்னா அதுக்கு பேரு பட்டினி. பசி கோவத்தை குறைக்கும், திமிர அடக்கும். சுயமரியாதை, ஈகோ எல்லாமே எல்லாமே காணாம போயிடும். சோறு மட்டும் போடு, நீ சொல்ற எல்லா வேலையும் செய்யறேன்னு மனசு அவங்க நுனி நாக்குல வந்து சொல்ல வைக்கும். 2 பேரும் வயித்துல ஈர துணியை கட்டிக்கிட்டு படுக்கட்டும், அப்பதான் இதுங்களுக்கு புத்தி வரும். பாவும் வெண்பா, அவளும் சிக்கிக்கிட்டா. பேசாம நம்ம கூட உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டுருக்கலாம். தேவையில்லாம அந்த மல்லி கூட சேர்ந்து இப்படி பட்னி கெடுக்கணும்னு அவளுக்கு என்ன தலையெடுத்தா? பின்ன இந்த ராஜராஜேஸ்வரி எதிர்த்து நின்னா என்ன ஆகும்னு அவளுக்கு தெரிய வேண்டாம்? இத பாரு, இந்த பச்சை புள்ள தொச்ச புள்ளங்கிறதெல்லாம் இருக்கட்டும். இறக்கம் பாக்குற கதையெல்லாம் இங்க கிடையாது, புரியுதா? இந்த வெண்பா மல்லியம்மா மல்லியம்மான்னு உசுர விடுறாள்ல, இப்ப 2 பேரும் சேர்ந்து பட்னி கிடந்து சாகட்டும். அம்மா கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். வெண்பா நானும் வரேன். இல்லம்மா, நீங்க இங்கே இருங்கம்மா, நான் வந்துடுறேம்மா. சரி நீ போயிட்டு வா, அம்மா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வைக்கிறேன். ராஜமா, ஃப்ரூட்ஸ் கட் பண்ண போறாளாம். ஆமா ஆமா, அவ இனிமேதான் விவசாயம் பண்ணி ஃப்ரூட்ஸ கட் பண்ணணும், அதுவும் ஓகையா. ஆமா ஆமா ஆமா, இந்த வார்டு எங்க போகுது? அவ எங்க போனா நமக்கு என்ன? அட பாவீங்களா, எதுவுமே இல்லாம இப்படி தொடச்சு வச்சிருக்காங்களே. ஓகே ஓகே, ஃபுட் ரெடி. 20 மினிட்ஸ்ல வந்துடுறோம். ரஞ்சிதா, யாருன்னு பாரு. என்ன ஃபுட் டெலிவரி மேடம். ஃபுட்டா? இங்க யாரும் ஆர்டர் பண்ணலையே. இந்த அட்ரஸ் தான் மேடம், வெண்பான்றவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஓ, மேடம் பண்ணிருக்காங்களா? 585 ரூபா மேடம். பேமெண்ட் என்ன முறையில் மேடம் பண்ணுறீங்க? ஆனா அவன் இங்க இல்லையே. மேடம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க மேடம். ஆர்டர் கேன்சல். சித்தி வெயிட். நான் வெண்பா, என்கிட்ட கொடுங்க. ஃபுட் அமௌண்ட் 585 ரூபா பாப்பா. ஏய், அவ்வளோ பணத்துக்கு எங்க போவ? நீங்க தான் கொடுக்கணும். டாடா தானே என்ன பொறுப்பா உங்களை பார்த்துக்க சொன்னாங்க. ஆமா ஆமா சொன்னா.
அப்போ நான் சொல்றத கேட்டு நீ நடந்துக்கணும்ல. நீங்க என்னமோ திமிர் பிடிச்ச மாதிரி ஆடுன்னு ஆடுறீங்களே. அத்தை பே பண்ணுங்க, இல்ல டாடா கிட்ட சொல்லிடுவேன் அத்தை. அடேங்க அப்பா, எப்படி மிரட்டி பாக்குறான்னு பாத்தியா? நான் யாருன்னு தெரியாதா உனக்கு? இன்னைக்கு ஒரு நாள் பட்னி கிடந்தா இந்த ராஜி யாருன்னு அவ தெரிஞ்சுப்பா. தம்பி, ஆர்டர்லாம் கேன்சல், நீ கிளம்பு. அங்கிள் நீங்க நில்லுங்க. அத்தை இப்ப காசு கொடுக்க போறீங்களா இல்லையா? ஏய், என்னடி அவன் முன்னாடி அதிகாரம் பண்றியா? பிச்சிருவேன் பிச்சு. இங்க பாரு, உனக்கு வேணா ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். நீயும் மல்லியம்மாவும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. சாப்பாடு வாங்கி உங்களுக்கு நான் கொடுக்கறேன். ஏங்க, குழந்தைகிட்ட இப்படியா நடந்துப்பீங்க? பசிக்குது அவளுக்கு. உன் கூட ஒட்டிக்கிட்டு இருக்க பாவத்துக்கு தான் அவ இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப விட்டு ஓடுறியா? இல்ல இதோ இப்ப எடுத்துட்டு வரேன் விவாகரத்து நோட்டீஸ். கையெழுத்து போடுறியா? டெலிவரி அங்கிள் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ம். ஏய் வெண்பா, பாத்து. மல்லிமா, வெண்பா, என்னடா உண்டியல் எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்க? இருங்க மல்லிமா. பாருங்க மல்லிமா, பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. ம். வா. எவ்வளவு இருக்குன்னு என்னங்க மல்லிமா? எவ்வளவு இருக்குமா? 625 ரூபாய் இருக்கு. கொடுங்க மல்லிமா, எடுத்துட்டு போலாம். நீங்களும் எடுத்துட்டு வாங்க மல்லிமா. வாங்க போலாம். அங்கிள் இந்தாங்க. என்ன ராஜிமா அது? அங்கிள் மொத்தம் 625 இருக்கு. இல்ல பாப்பா, 585 ரூபா தான். மீதி பேலன்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. சரி பாப்பா. இது கரெக்டா தாங்க இருக்கு, நான் எண்ணிட்டேன். ஓகே மேடம், தேங்க்யூ. ஓஹோ, ஆர்டர் போட்டு சாப்பிடுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்களோ? பாத்துக்கிறேன். இத பாருங்க, மல்லிமா கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. டாடா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். ஏய், போய் சொல்றீ உங்க டாடா கிட்ட. உன் டாடா என்ன என் தலை சீவிடுவாரா? அம்மா நீங்க வாங்கம்மா, இவங்க இது மாதிரி தான் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. இவளு வெண்பா, எனக்கு வேண்டாம், நீ மட்டும் சாப்பிடு. இல்ல மல்லிமா, முதல்ல நீங்க தான் சாப்பிடணும், அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். பா, எப்படி பாசம் பொங்குது பாரு. பொங்கட்டும் பொங்கட்டும். இது எவ்வளோ நாளைக்கு பொங்குதுன்னு நானும் பார்க்கறேன்.
என்னடி மல்லி கொண்டு வந்து விடலனா ஏதோ கப்பலே கவுந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க? இனிமே இப்படிதான், உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது. என்னடி முறைக்கிற? அப்படியே கண்ணு மொழியை தோண்டி எடுத்துருவேன். ஆழாக்கு சைஸ்ல இருந்துகிட்டு ஆட்டம் காமிக்கிறல்ல நீ. சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு உண்டியல உடைச்சு பே பண்ணி சாப்பிடுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்ட நீ. எது இந்த கையால தானே சாப்பிட்ட? உனக்கு எவ்வளவு தைரியம்? இந்த கையால தானே சாப்பிட்ட? கொதிக்கிற எண்ணெய் இந்த கையில விழுந்துட்டா பாவம்டி நீ. உன்னால ஆர்டரும் பண்ண முடியாது, உன்னால உண்டியலும் உடைக்க முடியாது. இறங்கு. ஏய், பேக் எல்லாம் யார் எடுப்பா? எடுத்துட்டு போ. வேலையே செய்ய விடாம சோம்பேறி கழுதைய வளர்த்து வச்சிருக்கான். இங்க பாரு, இனிமே எல்லா வேலையும் நீ தான் செய்யணும், புரியுதா? எடுத்துட்டு போ. என்னடி பாக்குற? என்ன பாத்துக்கிட்டே இருக்க? டைம் ஆகல, எடுத்துட்டு போ. அத்தை. அத்தை தான். அத்தைக்கு என்ன இப்போ? ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வேணும். நேத்து நைட் என்னமோ ஓவரா பேசுனீங்க. ஒரு உண்டியல் தானே வச்சிருந்த, அதையும் உடைச்சு வாயில போட்டாச்சு. இனிமே எங்க போவ? பெரிய இவ மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டல்ல. எங்க பாரு, என்கிட்ட எதுவுமே இல்ல. முன்ன மாதிரி காசு பணம் அடிக்க முடியலன்னு உன் மல்லியம்மா கைய விரிச்சிட்டாளா? விரிச்சுதானே ஆகணும், வேற எங்க இருந்து கொடுப்பா? எல்லா இடத்துலயும் அவளுக்கு செக் வச்சிருக்கேன்ல, அவ எங்கேயுமே நகர முடியாது. அதான் இப்போ நீ ஏன் பக்கம் திரும்பி நிக்கிற. இங்க பாரு, இனிமே நீயும் சரி அந்த மல்லியும் சரி ஏன் கையை தான் எதிர்பார்த்துட்டு நிக்கணும். நாளைக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கண்டிப்பா வேணும் அத்தை. ஆ, வாங்கலாம் வாங்கலாம். இப்ப கேட்ட பத்தியா? இப்படிதான் இனிமே எது இருந்தாலும் என்கிட்ட கேட்டு பழகணும், புரிஞ்சுதா? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். மேடத்துக்கு வாய் திறந்து கூட பதில் சொல்ல முடியாதா? வாயில என்னடி கொழுக்கட்டையா வச்சிருக்க? கேக்குறத்த. ஆ, அப்புறம் இன்னொரு விஷயம், வாய் இருக்குல்ல அதை குறைச்சுக்கோ. வாய் அந்த மல்லி மாதிரி நீளமா இருக்கு. என்ன டென்ஷன் ஆக்குற மாதிரி ஏதாவது பேசுனன்னு மட்டும் வச்சுக்கோ. குழந்தைன்லாம் பாவம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், சொப்பு சொப்புன்னு வச்சிருவேன், பாத்துக்கோ. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க அப்பா வந்ததும் அத்தை அடிச்சாங்க, அத்தை மிரட்டினாங்க அப்படின்னு அளந்து விட்டுட்டு நின்ன. அப்புறம் உங்க அப்பா இல்லாதப்போ என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதையா இருந்துக்கும், புரியுதா? என்னாச்சு? வழக்கமா வெண்பா இந்த நேரத்துக்கு வந்துருவாளே, இன்னும் காணும். ஒரு வேளை லீவ் போட்டாலோ? ஏ வெண்பா, நில்றி. என்னாச்சு உனக்கு? நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இருக்கிறத கூட கவனிக்காம நீ பாட்டுக்கு கண்டுக்காம போயிட்டு இருக்க. ஏ வெண்பா, என்னாச்சு? உன் முகமே சரியில்லையே. பேகு லஞ்சு கூட எல்லாம் நீயே தூக்கிட்டு வர. உங்க மல்லியம்மா எங்க? வெண்பா வெண்பா, அழாத. என்னாச்சு உனக்கு? ஏன் அலற? உங்க மல்லியம்மாக்கு என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல மீனு, மல்லியம்மா வீட்டில தான் இருக்காங்க. ஆனா என்ன விடுறதுக்கு இனிமே வர மாட்டாங்க. ஏன் உங்க மல்லியம்மா கூட சண்டை போட்டியா? என்னதான் ஆச்சு? ஏன் ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க? என் அத்தை மல்லியம்மாவை ட்ராப் பண்ணவோ பிக்கப் பண்ணவோ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, சித்ரா அத்தைன்னு சொல்லுவியே, அவங்களா?
அவங்க இல்லடி, கனடால இருந்து இன்னொரு அத்தை வந்திருக்காங்க. அவங்க சொன்ன டேடா எல்லாமே கேட்பாங்க. அவங்களுக்கு மல்லியம்மாவை பிடிக்கவே பிடிக்கல, அதான் அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. சே, உங்க மல்லியம்மா எவ்வளவு நல்லவங்க. அவங்கள ஏன் உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. எனக்கும் அதான் தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனு. அழாத வெண்பா, எல்லாம் சரியாயிடும். இப்போ நான் அந்த அத்தை தான் ட்ராப் பண்ணிட்டு போறாங்களா? ஆமா. மல்லியம்மா பாவம் மீனு, அவங்க கிட்ட காசு கூட இல்லை. ஏன் உங்க டாடா கொடுக்க மாட்டாரா? இவ்வளோ நாள் கொடுத்தாரு. மல்லியம்மாவே எல்லா செலவுக்கும் பணம் எடுத்துப்பாங்க, செலவு பண்ணிட்டு மீதியே வச்சிருவாங்க. ஆனா இப்போ ராஜ்யத்தை எல்லா காசையும் எடுத்து வச்சுக்கிட்டு எது வேணுனாலும் என்கிட்ட கையேந்துன்னு சொல்றாங்க. மல்லியம்மா ஏன் கையேந்தணும்? ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஆமா, உங்க மல்லியம்மா வேலைக்கு போக மாட்டாங்களா? எங்க அம்மா வேலைக்கு போறாங்க வெண்பா. அதனால எப்பவுமே எங்க அம்மா கிட்ட காசு இருக்கு. எனக்கு வேணுங்கிறதெல்லாம் எங்க அம்மாவே வாங்கி கொடுத்துருவாங்க. உங்க மல்லியம்மாவும் வேலைக்கு போனா உங்க அம்மா கையிலயும் காசு இருக்கும்ல, யார்கிட்டயும் காசு கேட்க தேவையில்ல. மல்லியம்மா ரொம்ப பாவம் மீனு. வீட்டில் இருக்க எல்லா வேலையும் அவங்க தான் செய்கிறாங்க. ஆனால் நீ சொல்கிற மாதிரி வேலைக்கு போனால் தானே காசு கிடைக்கும். நான் மல்லியம்மா கிட்ட வேலைக்கு போகிறீங்களான்னு கேட்குறேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லுடி, என்ன பண்ணணும்? உங்கள் அம்மா கிட்ட சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலை வாங்கி தரியா? என்ன வேணும்பா நீ இப்படி கேட்டுட்ட? எங்கள் அம்மா நிறைய பேருக்கு அவங்க ஆஃபீஸில் வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் கண்டிப்பாக எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லி உங்கள் மல்லியம்மாவுக்கு வேலை வாங்கி தர சொல்கிறேன். தேங்க்யூ மீனு. அப்போனா உனக்கு நான் நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்து தருவேன், சரியா? ப்ளீஸ் டி, என் மல்லியம்மாக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணு. என்னாச்சுடி? ஒன்னோட மீனு, என்ன விஷயம்னு சொல்லுவேன்பா. நான் உன் ஃப்ரெண்டு தானே? இல்லடி, சாக்லேட் வாங்கணுன்னா கூட என் அத்தை கிட்ட தான் கேட்கணும். சாரி மீனு, என்னால் எதுவுமே வாங்கிட்டு வர முடியாது. எங்கள் அம்மா வேலைக்கு போய் காசு சம்பாரிச்சாதான் வாங்கி தர முடியும். நான் உங்ககிட்ட சாக்லேட் கேட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ கவலைப்படாதடி. எங்க அம்மா கிட்ட சொல்லி உங்க அம்மாக்கு சூப்பர் வேலை ரெடி பண்ணி தர சொல்றேன், போதுமா? சரி வா, பெல் அடிக்க போது போலாம். தேங்க்ஸ் மீனு. ராஜிமா, எங்க அவ? வீட்ல இருக்கிற மாதிரியே தெரியல. சூப்பர் மார்க்கெட்டுக்கு அமிச்சிருக்கேன். பணம் கரெக்டா கொடுத்து அமிச்சிருக்கேன். இப்ப மட்டும் இல்ல, மாமா வந்ததுக்கு அப்புறமும் இப்படியே வச்சுக்கணும். ஏய் நில்லு. இந்த பொருளெல்லாம் வச்சுட்டு வந்துடுறேன். ஏய் நில்லுன்னு சொன்னேன்ல. நான் பாட்டுக்கு கூப்பிடுறேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. பேக் இப்படி வை, பில்ல கொடு. என்னடி கோவம் வருதா? அடிமைக்கெல்லாம் கோவம் வரக்கூடாதே. இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு நாங்க செக் பண்ணணும்ல. ஒருவேளை நீ வாங்காத பொருளுக்கெல்லாம் பில்ல போட்டு எடுத்துருக்கலாம்ல. அதான் செக் பண்றோம். ரஞ்சி, செக் பண்ணு. மிளகா 1 கிலோ. எல்லாமே கரெக்டா இருக்கா? எல்லாமே இருக்கு. சரி, மீதி காசை கொடு. 10 ரூபாய் தாங்க மீதி. அததாமா கேக்குறேன். 10 ரூபானா கூட அது என் தம்பியோட உழைப்பு, ஏன் உழைப்பு, எங்க அப்பாவோட சொத்து. போற வர அண்ண காவடிக்கெல்லாம் இங்க இறக்க முடியாதுல்ல. குடு குடு. தெரியாம தான் கேக்குறேன். 10 ரூபாய் தானேன்னு சொல்றியே, நீ என்ன பெரிய ராயல் ஃபேமிலில இருந்து வந்திருக்கியா? இந்த 10 ரூபாயை வச்சுதானே ஒரு நாள் சாப்பாடையே நீங்க சாப்பிடுவீங்க. ராஜிமா, இவ அண்ணி ஒருத்தி இருப்பா, அவ எல்லாம் சொல்லுவா.
10 ரூபாய் கூட இல்லாம குழம்பு கூட வைக்க வழி இல்லாம சாப்பாட்டுல உப்பு போட்டு கரைச்சு குடிச்சிருக்காங்களாம். அப்பேற்பட்ட ஃபேமிலில இருந்து வந்துதான் 10 ரூபாய் தானே அப்படின்னு சொல்றியா? 1 ரூபாய் நான் கூட நீ என்கிட்ட கேட்டு தாண்டி வாங்கணும். நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.